Welcome, ma'am. Now let's have a look into எனக்கே ஒன்றும் புரியல, என்னை எதுக்காக இங்கே கூப்பிட்டாங்கன்னு எனக்கும் ஒரு சின்ன டவுட் தான். ஏன்னா உங்களுக்கு தேவையானது நான் என்ன கொடுக்க முடியும்? 1 hour ரொம்ப ப்ரீஷியஸ். நம்ம கற்றுக்கணும், ஒரு தேடலுக்காக வரும். அந்த தேடல் எந்த வகையில் நமக்கு பயன்பட போகுது? அதுவும் படிக்கிற காலத்தில் நம்ம வரும்பொழுது அது நம்ம படிப்போடு அது ஒத்துப்போன ஒரு விஷயமா இருக்கணும். நான் ஒர்க் பண்ணுறது பார்த்திங்கனாக்கா அடையார் மியூசிக் காலேஜ். அதனால் பாட்டு பாட சொல்லிலாம் கேட்காதீங்க, எனக்கும் மியூசிக்கு எள்ளளவும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா அங்கே பிஏக்கு தமிழ் எடுக்கிறேன். அதே மாதிரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சுவடியல் ஆராய்ச்சி தான் என்னுடைய தனித்துவம்னு சொல்கிறத விட பேஷன், பிடிச்சமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது என்ன சொல்கிறது, அதையே தான் நம்ம அடுத்த வருஷமும் சொல்லிக் கொடுக்க போகிறோம் பசங்களுக்கு, அதுக்கு அடுத்த வருஷமும் அதே விஷயந்தான். ஆனால் இந்த சுவடி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகும்பொழுது புதிய தேடல், ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நான் புதுசாக ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுவேன். இப்போ அந்த விஷயத்தை தான் உங்களோட நான் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது என்ன உங்கள் சார் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால நான் வந்துட்டு. மற்றபடி நான் நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு என்கிட்ட விஷயம் இருக்குமாங்கிறது எனக்கு தெரியாது, முதல்லையே சொல்லிடுறேன். சரியா? இப்போ இங்கே எத்தனை பேர் நீங்கள் தமிழ் படிச்சிருக்கீங்க? அதாவது 12th வரைக்கும் நம்ம படிச்சிருப்போம், ஓகே. தமிழ் மட்டும் தனியாக எடுத்து ஒரு இதுவாக படித்தது இல்லை, ரைட்? அப்போ நான் என்ன வேணால் சொல்லலாம். அதுக்காக தான், ஏன்னா தெளிவுபடுத்திக்கனால முன்னாடி இருக்கவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம பேசுகிறதுக்கு வசதியாக இருக்கும். சரி, இப்போ நீங்கள் சித்த மருத்துவம் படிக்கிறீங்க. அதாவது மனிதனுடைய உடல் உறுப்புகள் பற்றியும் இந்த இலை, மரம், செடி இதனுடைய சுபாவத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு அது ரெண்டுத்தையும் இது பண்ண முடியும், இல்லையா? அப்போ நீங்கள் இந்த இலை, தழை இதெல்லாம் எங்கேருந்து நீங்கள் எடுப்பீங்க? அதாவது படிப்பீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க. இங்கே தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களா, இல்லாட்டி ஏற்கனவே உங்களுக்கு அந்த இலை, தழை பற்றின ஒரு கண்ணோட்டம், ஒரு அறிவு இருந்து இங்கே தேடலுக்காக வந்திருக்கீங்களா? சும்மா பேசுவோம்ப்பா, இது என்ன நான் மட்டும் பேசுறதுக்கு என்ன 1 man army-யா? கிளாஸ் மாதிரியே போவோம். சொல்லுங்களேன், இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த இலை, தழை இதை பற்றி நீங்கள் இது பண்ணுறீங்களா? ஏற்கனவே கொஞ்சம் புரிதல் தெரியும், இல்லையா? அது எப்படி சட்டுன்னு இல்லைன்னு சொல்ல முடியும்? பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்களே, துளசி கொடுக்கல? பெருமாள் கோயிலில் துளசி கொடுக்குறாங்கல்ல, வாங்கின உடனே வாயில் போட்டுக்கிறீங்கல்ல. துளசி எவ்வளோ ஒரு சிறந்த மருத்துவம் தெரியுமா? ஒருத்தர் சொல்லுங்களேன், நீங்கள் தான் அதை படிக்கிறீங்க, நானா படிக்கிறேன். துளசியோட மகத்துவம் சொல்லுங்களேன். எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஏன் லிட்ரேச்சர், அதாவது என்னுடைய தமிழில் நான் படித்த அந்த சுவடி எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சும்மா அந்த துளசி பற்றின ஒரு செய்தி மட்டும். அது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள். துளசி முன்னாடி வைக்கிறோம், வீட்டு வாசலில் வைக்கிறோம். அது என்ன துளசி? துளசியில் நிறைய வகை இருக்குப்பா. இந்த விஷ்ணு துளசின்னு சொல்லுவாங்க, லைட் க்ரீனாக இருக்கும், லைட் க்ரீன். அதை தான் வாசலில் வைப்போம். காரணம், காற்றை சுத்தப்படுத்தி உள்ளே அனுப்புவோம் அப்படிங்கிறதுக்காக. அதே துளசியை வீட்டுக்கு பின் வாசலில் வைப்போம். இன்றைக்கி நிறைய பேருக்கு இல்லை, எல்லாம் ஃப்ளாட் சிஸ்டம் ஆகிடுச்சு. அந்த காலத்தில் முதல், இடை, கடைன்னு சொல்லுவோம். வீட்டோட முதல் பகுதி, நடு, அதுக்கப்புறம் கடைசி. அதுதான் இன்றைக்கி புறக்கடைன்னு சொல்லுவாங்க, புழக்கடைன்னு சொல்லுவாங்க கிராமப்புற பகுதிகளில். அந்த இடத்துல கருந்துளசி வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா, தெரியுமா? கருந்துளசி. அந்த கருந்துளசியோட வாசனைக்கு விஷ ஜந்து எதுவுமே வராது. இது ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம டெய்லி, அதாவது தமிழனோட அறிவு, அந்த அறிவை தான் நீங்கள் இந்த இடத்துல இன்னும் ப்ரீஃபாக படிக்கிறீங்க.
இப்போ எனக்கும் அதுக்கும் எந்த இதுவும் தொடர்பும் கிடையாது. பட் நான் வந்து சுவடி படிக்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன செய்திகள் வந்து அந்த சுவடியின் மூலமாக எனக்கு தெரியுது. இப்போ நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 1.5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அகஸ்தியர் கோவில்னு இருக்குது, அகஸ்தியர் இன்ஸ்டியூஷன் இருக்குது, அங்கே தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். கோவிலும் பெருசு, அந்த கோவிலில் இருக்க ஓலைச்சுவடிகள் கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமாக அப்படியே மூடியே வச்சுருந்துருக்காங்க, எடுக்கவே இல்லை. அந்த சுவடியை தான் இப்போ எடுத்து அதை சுத்தம் பண்ணி அதில் இருக்கிற விஷயத்தை வந்து புக்காக பிரிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, 300 வருடத்திற்கு முந்தைய ஒரு சுவடி எனக்கு கொடுத்தாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மெடிசன் தான். இதே லிட்ரேச்சராக இருந்ததுன்னா நான் வந்து அதை வந்து புக்காக பிரிண்ட் பண்ணிவிடுவேன். இன்னொன்று, லிட்ரேச்சரில் தப்பாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஏன் சொல்லுங்கள்? அது எப்படி லிட்ரேச்சரில் தப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்றீங்க? ஒன்றும் இல்லை, திருக்குறள் படிக்கிறீங்கல்ல, ஒன்றாவதா 3ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் போட்டு கழுத்தாக இருக்கிறாங்க. அந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு விதமாக புரிதல் இருக்கும், எனக்கு ஒரு விதமாக புரிதல் இருக்கும். தெரியுமா? போர் அடிக்குதா? அதாவது உங்களோட இதுக்கு பேஸ், அதாவது நம்மளோட தமிழ் எழுத்துக்களோட வகை இருக்குல்ல, உயிர் எழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, இப்படி தானே இருக்கு. அப்போது அது நம்ம உடம்போட எந்த அளவுக்கு ஒத்து போகுது? உயிர், மெய்யின்னா உடம்பு, உயிரும் மெய்யும், இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்திருந்தால் தான் நம்ம வந்து என்ன மனுஷன், இல்லாட்டி பிணம். ஒரு சின்ன விஷயத்துலேயும் சொல்லிட்டு போயிட்டாங்களா, அவங்களுடைய மொழி எந்த அளவுக்கு உங்களோட மருத்துவத்துடன் தொடர்புள்ளது என்பதை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் எங்கே தேடுறீங்க என்னன்னு எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் நீங்கள் தேடும் பொழுது, அதாவது உங்களுடைய சித்த மருத்துவம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் தேடும் பொழுது அதை எந்த இடத்துல தேடலான்னா, தமிழ் லிட்ரேச்சர், தமிழ் இலக்கியத்தில் நீங்கள் தேடலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது, அவ்வளோ. எங்களால் வந்து அந்த லிட்ரேச்சர் வந்து கொஞ்சம் தான் கொடுக்க முடியும். நிறைய விஷயங்களில் மருத்துவமாக இருக்கிறத தனியாக எடுத்து கொடுக்க முடியாது, அது உங்களால் மட்டும்தான் முடியும். இப்போ நான் சொன்னேன்ல, உயிர் மெய் உயிர்மெய் எழுத்து. இப்போ அந்த உயிர், இந்த மூணுத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா மெய் எழுத்தில் 3 வகை உண்டு: வல்லினம், மெல்லினம், இடையினம். என்ன, எங்களுக்கு என்ன தமிழ் கிளாஸாக எடுக்க வந்திருக்கீங்க? ஒரு சந்தேகம் வருதில்ல? இதில் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. ஏன்னா நான் இப்போ நின்று பேசிகிட்ருக்கேன் அப்படின்னாக்கா இந்த வல்லினம், மெல்லினம், இடையினம் 3 எழுத்துக்களையும் நான் கலந்து பேசிகிட்ருக்கேன். உண்மை தானே? தமிழில் ஒரு விஷயம் உண்டுங்க, நஞ்செழுத்துக்கள்னு ஒரு விஷயம் உண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த நஞ்சு எழுத்துங்கிறது என்னன்னா, இந்த உடலுக்கு அந்த நஞ்செழுத்தை நீ அதிகமாக பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தினால் உனக்கு இந்த நோய்கள்லாம் ஏற்படும், அது இறப்புக்கே வழிகாட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி உண்டு. தமிழ் இலக்கியத்தில் நந்தி கலம்பகம்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? நந்தி கலம்பகம்னு ஒரு இலக்கியம் இருக்குது. அதாவது தமிழுக்காகவே உயிரை கொடுத்த மன்னன். தமிழுக்காக எப்படியா உயிரை கொடுக்க முடியும்? இதெல்லாம் விளையாட்டா? உண்டு. தமிழ் அந்த நந்தி கலம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 100 பாடல் உண்டு. அந்த 100 பாடலையும் நிறுத்தி நிதானமாக எல்லாத்தையும் அட் அ டைம் படிக்கக்கூடாது. ஏதாவது 2 பாடல் படிக்கணும், விட்டுடணும், அதுக்கப்புறமா 2 பாடல் படிக்கணும், அதோட விட்டுடணும். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் அந்த நந்தி கலம்பத்தை நமக்கு வந்து பாடமாக வைக்கிறது கிடையாது, தெரியுமா? படிக்கும்போதே மூச்சு வாங்க. ஏன்னா அந்த மன்னனுடைய இறப்புக்கு காரணமாக இருந்தது அந்த பாடல் வரிகள். நஞ்செழுத்துக்கள் அதிகமாக கலக்கப்பட்டு ஒரு மன்னனுடைய இறப்புக்கே ஆளானது. அப்போது அந்த நஞ்செழுத்துங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நஞ்செழுத்துங்கிறது என்னன்னாக்கா, வல்லினம், கசட தப்பற சொல்கிறீங்கல்ல,
இந்த கசட தப்பரன்னு சொல்லும்பொழுது இந்த இடத்துல அதிர்வு ஏற்படும். காற்று நமக்கு உந்தியிலேருந்து கிளம்புறது, அடி வயிற்றுலேருந்து கிளம்பக்கூடிய காற்று மார்பில் தங்கி மிடரு கழுத்தில் தங்கி அதுக்கப்புறம் மூக்கின் வழியாக வாயிலேருந்து வெளியில் தள்ளப்படும். இதானே? என்ன எங்களுக்கு தெரியாத மாதிரி புதுசாக வந்து எடுக்கிறீங்க? ஒரு மொழியினுடைய அமைப்பு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த அமைப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு மருத்துவத்தோடு ஒத்து போகிறதுங்கிறதுக்காக சொல்ல வரேன். இப்போ அந்த கசட தப்பற அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல செஸ்டில் வந்து உங்களுக்கு வந்து அழுத்தம் அதிகமாக கொடுக்கணும். அதனால தான் அதுக்கு என்ன சொன்னீங்க? வல்லின எழுத்துக்கள் வன்மையாக பிரயோகப்படுத்தப்படும். சொல்லும் பொழுது அதை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கழுத்து மிடருன்னு சொல்கிறோம். இந்த மிடற்றிலிருந்து வரக்கூடியது இடையின எழுத்து எரல வழலை. அடுத்து மூக்கிலேருந்து வரும். மூக்கிலேயே பேசுகிறேன்னு கேட்பாங்க, ஞன நமன. இது மூணுத்தையும் கலந்து தான் பேசணும். ஒரு அளவுகோல் உண்டு நமக்கு, நமக்கே தெரியாமல் அந்த அளவுகோலை பயன்படுத்தி தான் நம்ம பேசுகிறோம். காரணம் நம்மளுடைய இலக்கிய நடை இலக்கணம் வந்து நமக்கு அந்த அழகாக இருக்குது. இப்போ என்ன சொன்னேன்னா இன்னும் ஒரே ஒரு எழுத்து பாக்கி இருக்குது. ஒரே ஒரு எழுத்து அக்கு ரொம்ப பயன்படுத்துறது இல்லை. அதானே காரணம்? அந்த எழுத்து எங்கிருந்து பிறப்பிடம்? தலையிலேருந்து பிறப்பிடம். எனக்கு அந்த அளவுக்கு மருத்துவம் தெரியாது. சொல்லுவாங்க இந்த இடம் வந்து வெறும் வெற்று காற்று. மேடம் உண்டா மேடம்? இந்த இடம் வெறும் வெற்று காற்று. இதுக்கு மேற்பட்டு தான் நமக்கு பின்னாடி மூளையினுடைய பகுதி ஆரம்பிக்குது. மூளைக்கும் இந்த மண்டை ஓட்டுக்கும் நடுவில் ஒரு வெற்றிடம் அமைகிறது. ஆமாவா இல்லையா? நீங்கள் தானே மருத்துவம் படிக்கிறீங்க. ஆமான்னா ஆமான்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் மருத்துவம் இல்லை. இந்த இடத்துல உங்களுக்கு வெற்றிடம் காற்று புகக்கூடியது. ஏன்னா நீங்கள் சித்தர்கள் எடுத்து படிக்கிறீங்க. சித்தர்கள் எடுத்து படிக்கும் பொழுது சித்தர்கள் கூடு விட்டு கூடு பாயறது சொல்லுவாங்க, தெரியும் இல்லையா? கேள்வி விட்டுருக்கீங்களா? அது என்ன டெடி படமா? டெடி படம் பார்க்கலாம். அந்த கான்செப்ட் தான் டெடி படத்தில் வர அந்த ஒரு கான்செப்ட். அதை வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக எடுத்து கையாண்டிருக்காங்க. படத்துக்கு ஏற்ற மாதிரியும் கொடுக்கணும். அப்படி ஒரு விஷயம், அப்படி ஒரு கலை இருந்ததுங்கிறத சொல்கிறாங்க. கூடு விட்டு கூடு பாயிருது. நம்மளே அப்படி தான். இங்கேயே பாதி பேர் இதெல்லாம் நான் கேட்கணுமா என் தலையெழுத்தா அப்படின்னு உட்கார்ந்துருப்பேன். அப்போது உன்னுடைய மூளை என்ன ஆகும்? ஃபிசிக்கலி ப்ரெசண்ட்டு, மென்டலி ஆப்சண்ட்டு. அப்போ அந்த மூளை எங்கே? வேற ஒரு இடம் ட்ராவல் ஆகிட்டு வருது. ஒரு சுய நினைவு. நான் ஒரு நேரம் நான் ஏதாவது சவுண்டாக கத்தி பேசும்போது அப்போ சுய நினைவுக்கு வரும். ஆமாம் ஆமாம்ப ரைட்டா? அப்போது நாமே என்ன ஆகுறோம்? ஒரு சில இடங்களுக்கு புதுசாக போகும் பொழுது நம்மளே உணர்வோம், இந்த இடத்துக்கு நான் ஏற்கனவே வந்த மாதிரி இருக்கே. உணர்றோம்ல? அப்போது அந்த உணர்வு உங்களுக்கு ஏற்படுவதற்கான காரணம் உங்கள் கண்ணு. உங்களோட கண்ணு சிறந்த ஃபோட்டோகிராஃப். நம்ம எந்த விஷயத்த நம்ம ரோட்டில் நிறைய விஷயங்களை பார்ப்போம், உடனே அது கேப்சர் பண்ணி மூளைக்கு அனுப்பி வச்சிடும். ஆனால் நீ வந்து அந்த நேரத்துக்கு அதை வந்து யோசிக்கவே மாட்டேன். ஒரு சில நேரம் சில வருடங்கள் கழித்து கூட அந்த இடம் உன் கண்ணு முன்னாடி ஏற்கனவே அந்த மைண்டில் ஸ்டோர் ஆச்சு பாரு, உன் மூளையில் அந்த ஃபோட்டோகிராஃப். அது உன்னை வந்து தூண்டுதல் பண்ணும். நம்ம பார்த்துருக்குறோம் இந்த இடத்த அப்படிங்கிற அந்த ஒரு தூண்டுதல். அதன் காரணமாக தான் நமக்கு கனவு வர்றதும் கூட. கனவு வரும்ல? கனவு மட்டும் என்ன புதுசாக வரப்போகுது? நீ ஏற்கனவே பார்த்த கேட்ட ஏதோ ஒரு செய்தி தான் என்னாகும்? கனவாக உன்னுடைய ஆழ்மனதில் இருந்து வரக்கூடியது. இப்போ நம்ம அதான் மொழிக்கே வந்துடுவோம். அக்கு சொன்னோம்ல, வெற்று காற்று. அப்போ அந்த காற்று இருக்கக்கூடிய இடத்துல வெற்றிடத்திலிருந்து ஒரு அழுத்தம் கொடுத்து நாம் வந்து அக் அப்படிங்கிறது சொல்லும் பொழுது
அதை வந்து நாம் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் அது மொழியின் ஒரு பிரிவு. தமிழனோட மூளை தானே. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த உடம்போட அமைப்புக்கு ஏற்றார் போல என்ன அந்த மொழி அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மொழி உங்களுக்கு இந்த உடம்போட அமைப்புக்கு ஏற்றார் போல அந்த காலத்துலேயே இப்படி இருக்கணுங்கிற ஒரு அமைப்போடு நமக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ் அப்படின்னு சொல்லும்போது அதில் மூணுமே வந்துடும். பல்லினா, மெல்லினா, இடையினா. தா மீ வந்துடுது இல்லை. பல்லினா, மெல்லினா, இடையினா, அவ்வளோதான். தமிழ் இலக்கணம் முடிஞ்சு போச்சு. இதை போய் எதுக்கு அவ்வளோ இதுவாக தொல்காப்பியம்லாம் எடுத்து படிக்கணும்? நீங்கள் தொல்காப்பியம் எடுத்து படிக்கும் பொழுதே இந்த உடம்போட மொத்த அவயங்களும் அந்த மொழியின் பிறப்பிடம்னு ஒரு இது சொல்லுவோம். நம்ம ழகரம், லகரம், லகரம் பயன்படுத்துகிற விதம். அப்போது அந்த மாதிரி பயன்படுத்தும் போது அந்த காற்று வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து உள்ளேருந்து சுவாசித்து நீங்கள் எத்தனை முறை அம்மா அம்மானு கூப்பிட்றீங்களோ அத்தனை முறை உடம்பு நல்லாயிருக்கும். காரணம் அந்த உணவு மூச்சு குழாய் வந்து உங்களுக்கு வந்து சீராக இருக்குன்னுவாங்க. எனக்கு தெரியாது, சொல்பட கேள்வி. நீங்கள் தான் சொல்லணும் மருத்துவம் படிக்கிறதுனால. ஆமாவா இல்லையா? தெரியுமா தெரியாதா? அம்மானு சொல்லும் பொழுது அந்த வார்த்தை உங்களுடைய மூச்சு குழாயை வந்து நல்ல விரிவாக்கம் கொடுக்குமா. இன்னைக்கு எல்லாம் மாறி போச்சு, மம்மி டாடியில் போயிடுச்சு. ஆமாம். அப்போது இந்த தமிழ் இலக்கியம், அதாவது தமிழ் இலக்கியத்துக்கு கூட நான் போகலை, முதல்ல மொழியிலேயே நிற்கிறேன். இலக்கியத்துக்கு ரெண்டாவது போவோம். மொழியிலேயே இவ்வளோ விஷயம் இருக்குது, எழுத்துக்கள்லேயே இவ்வளோ விஷயம் இருக்குது. இதை தாண்டி தானே நம்ம மொழிக்கு போக முடியும். அடுத்து லிட்ரேச்சருக்கு வரணும். இப்போ இந்த எழுத்துக்களோட வகை சொல்லிட்டேன். இந்த வகை வந்து நம்ம உடம்போட என்ன என்ன சொல்லுது, அது ஒரு சர்க்கிள் மாதிரி. இப்படி இருந்தால் இப்படி நல்லா இருக்கும், இந்த உடல் அவயங்களுக்கு நல்லா இருக்கும்ன்றதுக்கு ஏற்றார் போல் மொழியின் அமைப்பு இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மொழியினுடைய இலக்கியங்கள். பிடிச்சமான இலக்கியம் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். தமிழில் எவ்வளோ படிச்சிருப்பீங்க? ஏதாவது ஒரு இலக்கியம் சொல்லுங்கள் பார்ப்போம். சும்மா பேர் சொல்லுங்க. நான் சொல்கிறது சங்க இலக்கியம். இன்றைக்கி யாரோ எழுதி வச்சதெல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது. அன்னைக்கு எழுதி வச்ச சங்க இலக்கியம். ஏன்னா அதில் தான் நமக்கு வந்து இலக்கண கோட்பாடு கரெக்டாக இருக்கும். இலக்கண கோட்பாடு கரெக்டாக இருக்கிறது. இன்னொன்று, அன்னைக்கு இருந்த செய்திகள் விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வர்றது அதில் தான். ஏதாவது ஒன்று சரி, சும்மா தகவலுக்காக. திருக்குறள் தெரியுமா? தெரியும். திருக்குறளுடைய அமைப்பு எப்படி இருக்கும்னு தெரியுமா? குறள் வெண்பா. ஐயோ, இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே. திருக்குறளுடைய ஆரம்பம் அகர முதல எழுத்தலாமா? ஆல ஆரம்பிக்கும். கடைசி குறள் 1330வது குறள். மூடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் இன்னு 2 சுழி இன்னுல முடியும். அவ்வளோதான் தமிழ். அகரத்தில் ஆரம்பிக்கும், மெய்யெழுத்தில் முடியும். தமிழ் இலக்கணம் மொத்தத்தையும் உள்ள அடக்கியிருப்பார். இதில் ஒரு குறள் இருக்கும், உதடே ஒட்டாமல் எழுதியிருப்பார். பேசும்போது எத்தனை வாட்டி இந்த உதடு ஒட்டுது சனியை இல்லை? பேசும்போது தண்ணி இல்லைங்க, கொஞ்சம் தண்ணி கொடுக்கூடாதா? பேசும்போது உதடு ஒட்டும். ஒரு உதடு, அதாவது ஒரு குறளில் மட்டும் உதடே ஒட்டாது. எந்த அளவுக்கு தமிழை வந்து நேர்த்தியாக எழுதியிருக்காங்க. யாதெனின் யாதெனின் நோக்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். அந்த குறளுக்கு பொருள் இன்னும் அழகாக இருக்கும். எந்த ஒரு பொருள் பேரில் நீ ஆசை வைக்கலையோ அந்த பொருளால் உனக்கு கஷ்டம் வராதுறான்னு. அப்படின்னா என்ன? எந்த பொருள் பேர்லையும் ஆசை வைக்கக்கூடாதுன்னு அர்த்தம். உண்மை தானே? அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி, அதாவது திருக்குறள்ன்றோம் ஒரு சில குறள் வந்து எதுக்காக இப்படி ஒரு ஞாபகம் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு மறைப்பொருள் இருக்குன்னு அர்த்தம். சரியா? சரி, நம்ம இப்போ சுவடிக்கு போயிடுவோம். இலக்கியத்துக்கே போனாக்கா ரொம்ப போர் அடிக்கும். ஏன்னா நீங்கள் படிக்கிறது வேறு டிபார்ட்மெண்ட்டு. சுவடிக்கு போயிடுவோம். சுவடி பற்றி உங்களுக்கு தெரியுமா?
தமிழ் படிக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாரும் அச்சடித்த காகிதத்தில் இருந்து என்ன சொல்றது, புதுசு புதுசாக ஒன்று கண்டுபிடிப்பாங்க, கம்பாரிசன் மாதிரி. இப்போ திருக்குறளே பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பேர் ஆராய்ச்சி பண்ணி எவ்வளவோ எழுதியிருக்காங்க. அதான் திருவள்ளுவர் தான் எழுதி வச்சுட்டு போயிட்டார்ல, அதுக்கு வேற ஊரை எழுதி கொடுத்துட்டாரு. பத்தாததுக்கு கலைஞர் வேற அவருடைய திங்கிங்க்கு ஏற்ற மாதிரி குறள் ஓவியம்னு வேற கொடுத்துட்டாரு. நான் முதலே சொன்னேன், குறள் வந்து யார் படிக்கிறோமோ அவங்களோட எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு ஒரு விளக்கம். இப்படி தான் எழுதினாருன்னு யாராலையும் அறுதிட்டு சொல்லவே முடியாது குறளை. இப்போ நீங்களும் எழுதலாம், எனக்கு இப்படி புரிஞ்சிருக்குப்பா குறள், நான் இப்படி எழுதுறேன் அப்படின்னு எழுதலாம். சரியா? அப்போ அச்சடித்த காகிதத்திலிருந்து நீங்கள் எழுதுவது என்பது கண்டிப்பா ஏதேனும் ஒரு பிழை இருந்தே தீரும். நீங்க அந்த ஆத்தரோட எண்ணத்திலேருந்து வரவே முடியாது. வள்ளுவர் இப்படி தான் எழுதினாருன்னு நீங்க சொல்லவே முடியாது. புரியுதா? ஆனால் நீங்கள் சுவடியிலேருந்து எடுத்து எழுதும் பொழுது ஓரளவுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எழுதுவீங்க அந்த சுவடியிலேருந்து. அப்போ அந்த ஆத்தர் என்ன சொல்ல வராருங்கிறத உங்களால் நிச்சயமாக கேப்சர் பண்ண முடியும். சுவடி பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா இருக்கா? அங்கே ஊஎஸ்ஆல வந்து பார்த்ததா? இல்லை, இவ்வளோ பளிச்சுன்னு பதில் வரும்போதே நமக்கு தான் தெரியுது இல்லை? சரி, அங்கேயே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதாவது சுவடி வந்து நம்ம என்ன சொல்கிறது, ரொம்ப அதை சுவடி ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறதே நமக்கு ரொம்ப டிலே ஆகும். இன்றைக்கி உங்களுக்கு நோட்டு எல்லாம் வாங்குறீங்க, எழுதுறீங்க, பிடிக்கலன்னா அப்படி கசக்கி தூக்கி தூரம் போட்டு போயினே இருந்துடலாம், அதானே? இல்லைன்னா பேப்பர்காரனுக்கு போட்டு போயிடுவீங்க. ஆனால் அந்த காலத்தில் சுவடி எழுதுவதே மிகவும் கடினமான ஒரு செயல். இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது நீராறும் கடல் உடுத்தக்கு அடுத்து ஒரு பாடல் படிச்சிங்களே, சித்தர் பாடலா? சித்தர் மொத்தம் எத்தனை பேர்? 18 பேரா? காலத்துக்கு ஏற்றாற் போல மாறும். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்த 18 பேர் வந்து அந்த கோர்வை வந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கிடைக்கல, கிடைக்கவும் கிடைக்காது. ஏன்னா ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்றாற் போல் அந்த 18 சித்தர்களில் ஒரு சிலர் வேறு பெயர் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். காரணம் என்ன? நமக்கு கிடைச்ச சுவடி அப்படி. இப்போ எனக்கு ஒரு சுவடி கிடைக்கிது அப்படின்னா உங்களுக்கு வேற ஒரு சுவடி கிடைக்கும், அதில் வேற 2 பேர் இருக்கும், என்கிட்ட இருக்கிறதுல வேற 2 பேர் இருக்கும். அப்போ நான் எழுதி நான் பப்ளிஷ் பண்ணுறது, நீங்கள் எழுதி நீங்கள் பப்ளிஷ் பண்ணும்பொழுது அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேறுபாட்டின் காரணமாக பிற்காலத்தில் வந்தவர்கள் அதை வந்து ஒரு நெறிமுறைப்படுத்தினாங்க. நெறிமுறைப்படுத்தும் பொழுது என்ன ஆகுது, 18 சித்தர்கள்னு உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, பெரிய புராணம் பக்தி இலக்கியம்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்லை. அப்போ அந்த பக்கம் நம்ம போக வேண்டாம், நம்ம இப்படியே வருவோம், சித்தர் பக்கமே போவோம். சித்தர் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான பொருள் சொல்லுப்பா சார். பெரிய புராணம் சொல்ல ஆரம்பிச்சா நிற்காது சார், போயிட்டு இவங்களுக்கு அந்த இது தெரியுமா என்னன்னு தெரியல, அதனால தான். இப்போ சித்தர்கள்னு சொல்கிறீங்க, அதே பக்தி இலக்கியத்தினுடைய அடுத்த கட்டம் தான் நம்ம பேச போகிறது. இந்த சித்தர்கள்னு சொல்கிறீங்க இல்லையா, இப்போ நீங்கள் பேசுனீங்கள்ல 18 சித்தர்கள். இந்த 18 சித்தர்கள் பற்றி, இந்த சித்தர்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான ஒரு அர்த்தம் சொல்லுங்களேன். ஆல்மோஸ்ட் டெய்லி இந்த பாட்டு படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த சித்தர்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான பொருள், பதினெட்டு சித்தர் பேரும் இந்நேரம் மனப்பாடம் ஆயிருக்குமே டெய்லி பாடும்போது. சித்தர்கள் அப்படின்னாக்கா நான் சொல்கிறேன், சரியாக இருந்ததுன்னா சரின்னு சொல்லுங்கள், சரி இல்லை தப்பு அப்படின்னா கை தூக்கிடுங்க. ஏன்னா நீங்கள் யாரும் சொல்ல மாட்டீங்க, நானே பதில் சொல்கிறேன். சித்து அப்படிங்கிறது தான் அது. சித்து என்றால் அறிவு. இதை 2 பிரிவாக சொல்லுவோம்.
ஒன்று வந்து என்ன சொல்லுவோம், சித்தத்தை சிவன் பாலே வைத்தான். வேற எந்த கான்செப்டும் கிடையாது. எனக்கு வந்து சிவன் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கோட செயல்படக்கூடியவன். இந்த சித்தர்களில் நம்ம வந்து 3 கேட்டகரி சொல்லுவோம். அதாவது தவ யோகின்னு சொல்லுவோம். முதல்ல சொல்கிறது இந்த ரிஷி முனிவர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களெல்லாம் சொல்லுவோம். தெரியுமா ரிஷி முனிவர்கள்னா? இந்த காட்டில் மேட்டில் எங்கேயாவது ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல நான் வந்து தனியாக தவம் பண்ணுவேன் அப்படின்வாங்க. டிஸ்டர்ப் பண்ணால் அதுக்கு வேற சாபம் கொடுப்பாங்க நமக்கு. தவயோகிகள் இவன் முழுக்க முழுக்க எப்படின்னாக்கா கடவுளை பற்றி மட்டுமே நினைப்பவன் இந்த தவயோகி. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவனுக்கு கான்செப்ட் ஒரே விஷயம், கடவுள் தான் பெரியாள். நிச்சயமாக அந்த மாதிரி நினைக்கிறதுலாம் பெரிய விஷயந்தான். அப்போ இந்த கடவுளை பற்றி மட்டுமே நினைப்பேன். நடுவில் என்னை டிஸ்டர்ப் பண்ணால் அதுக்கு வேற நான் சாபம் கொடுப்பேன். அப்போ அது எவ்வளோ செல்ஃபிஷ் அது. அப்போ என்னை பற்றி மட்டும்தானே நான் யோசிக்கிறேன். சுற்றி இருக்கிற ஜனங்களை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. நான் மோட்சம் அடையணும், இந்த பிறவி பயனை அடையணும், அதுக்கு நான் கடவுளை வேண்டுகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? அது அந்த இது வந்து நமக்கு ரொம்ப பெருசாக பேச போகிறதில்ல, அதனால் அதை அப்படியே தள்ளிடும். இதில் அடுத்த கட்டம், 2வது கட்டத்தில் இருக்கிறவர் தான் சித்தர்கள். இந்த சித்தர்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சாமியார். இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள். அவனுக்கு பேர் அதானே, சாமியார் தானே. ஏன் அந்த பேர் வந்தது? ஏன்னா அவனுக்கே சாமி யாருன்னு தெரியாது. அவன் நம்ம கிட்ட கேட்குறான். அதுவே புரியாம நீங்க அவன்கிட்ட போய் அவனை சாமியார் சாமியார்னா அவனுக்கு என்ன தெரியும்? ரொம்ப சின்ன லாஜிக் இல்ல? இந்த 2 பேரையும் முதல்லையும் கடைசிலையும் விட்டுருங்க. இந்த நடுவில் சொன்ன பார்த்தியா சித்தர்கள், சித்தத்தை மட்டுமே வச்சு நமக்காக வேலை செய்யறதுக்காக வந்திருக்கிறவங்க. இந்த பூமிக்கு அவர்கள் வந்த நோக்கம் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய மக்களை அவர்களுக்கு நோய் தீர்க்கும் மருந்தினை கொடுப்பதற்காகவே இங்கே வந்தவங்க. அவன் மோஸ்ட்லி எங்கே இருப்பான்? அவனும் காட்டுலையும் மேட்லையும் தான் இருப்பான். காட்டுலையும் மேட்லையும் தான் இருப்பான். ஆனால் என்ன பண்ணுவான்னா, அந்த காட்டுலையும் மேட்லையும் எதுக்கு இருக்கிறான்னா, மனிதர் கால் தடம் படாத இடங்களில் அதிகமான மூலிகைகள் இருக்கும். ஆடு வாய வைக்கக்கூடாது, மனுஷன் கால் தடம் படக்கூடாது. இது 2ம் இருந்ததுன்னா எந்த செடியும் உருப்படாது. எனக்கு தெரிஞ்சது. உங்கள் மருத்துவத்துலேயும் அதான் நினைக்கிறேன். ஒரு இது கூட சொல்லுவாங்களே, ஏன்னா ஆடாதோடா, அதானே? என்ன நல்ல பேருங்க, அழகான பேருங்க. ஆடு தொடா இலை. நம்ம ஆளுங்க எது தான் நசுக்கிறதுன்னு இல்லாமல் பேரை கூட நசுக்கி வச்சுட்டானுங்க. ஆடாதொடா. இனி வரும் தலைமுறை அதை எப்படி பயன்படுத்தணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை ஒரு நேமாவே கொண்டு வந்துடுவாங்க. அப்போ அதை ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து சரி செய்யணும். இந்த இலைக்கான பெயர் இதுதான், இந்த மருத்துவ குணம் கொண்ட இலையின் பெயர் இதுதான் சொல்லி அதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். இல்லைன்னா இந்த ஆடாதொடா தான். இது என்னன்னாக்கா அந்த ஸ்மெல் வந்து அந்த ஆட்டுக்கு பிடிக்காதுன்னு அது தொடாது. மனிதருடைய கால் தடம் பட்டு டெய்லி படுற இடத்துல புல்லு கூட பூண்டு கூட முளைக்காது. அப்போது இந்த சித்தர்கள் எங்கே இருக்காங்க? காட்டுலேயும் மேட்லேயும் இருக்காங்க. காரணம் என்ன? அவனுக்கு அந்த மூலிகைகள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இன்ன மூலிகை இன்ன விஷயத்துக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது. இப்போ இதை வந்து அவன் எடுக்கும் பொழுது என்ன பண்ணுவான்? அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு சொல்லி கொடுப்பாங்க. அந்த சொல்லி கொடுக்கும்பொழுது அந்த கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள் அதை எழுதிக்கிறாங்க. அது எழுதின சுவடி தான் இன்றைக்கி நமக்கு கிடைக்குது. ஏன்னா 3000 வருடங்களுக்கு மேலே இதெல்லாம் ரொம்ப பழசுங்க. சும்மா கீழடியெலாம் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். அதுக்கும் முன்னாடி இதெல்லாம் பக்தி இலக்கியமே அதுக்கும் முன்னாடி போகுது. அப்புறம் இதெல்லாம் ஏமாத்திரம். சரியா? இப்போ இந்த சித்தர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டோம். அவங்க எடுத்து கொடுத்த அந்த மூலிகையினுடைய சாராம்சம் தான் இன்றைக்கி நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறது. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லையா? இருந்தால் இருக்குன்னு சொல்லுங்கள். ஏதாவது ஐடியா? இல்லை மேடம், சித்தர்கள் எடுத்து கொடுத்ததெல்லாம் கிடையாது. இது வந்து வழி வழியாக வந்தது, எங்களுக்கு தெரிஞ்சது, நாங்கள் படிக்கிறோம்.
இந்த சித்தர்கள் அப்படிங்கிறதுல ஹிந்துஸ் மட்டும் கிடையாது, முஸ்லீமும் உண்டு. குணங்குடி மஸ்தானை வந்து சிறந்த சித்தர்னு சொல்லுவாங்க. குணங்குடி மஸ்தான் சாஹிப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருடைய இலக்கியம்லாம் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய என்ன சொல்கிறது, மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார். அப்போ இது வந்து நம்ம வந்து இந்த ரிலீஜியன் சார்ந்து பார்க்கறது கிடையாது. நீங்கள் படிக்கக்கூடிய இந்த மருத்துவம் வந்து யாரால் எடுத்து கொடுக்கப்பட்டது அப்படின்னா சித்தர்கள் மூலமாக உங்கள் கைக்கு வந்து சேர்ந்தது தான். அடுத்த யார் கை மாற்றி வந்து சேர்றது. இப்போ நீங்கள் வந்து அச்சடித்த காகிதத்தை, அதாவது பிரிண்டட் புக்கை நீங்கள் எடுத்து படிக்கிறீங்க. இப்போ அந்த பிரிண்டட் புக் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களால் சொல்ல முடியுமா? யாராலையுமே அறுதிட்டு கொள்ள முடியாது. அப்போ நம்ம சுவடியிலேருந்து எடுத்து நீங்கள் ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடிக்கும் பொழுது அதனோட நோக்கம், செயல்பாடு அதிக தேவையாக இருக்கும் மக்களுக்கு. ஒத்துக்கிறீங்களா? நான் அதுக்கு தான் முதல்லையே சொன்னேன். உதாரணத்துக்கு சொன்னேன்னாக்கா, எங்கள் தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிறவங்க பிஹெச்டி பண்ணுவாங்க. பெரிய ஸ்காலர், சும்மா சொல்லக்கூடாது. அவங்க எடுத்து படிக்கிற விஷயம் எதுவாக இருக்கும்? அச்சடித்த காகிதத்திலேயே விரிவாக்கம். ஒரு கம்பராமாயணம் எடுக்கிறாங்கன்னா, கம்பராமாயணம் எத்தனையோ பேர் எழுதியாச்சுங்க. எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க கம்பராமாயணம். அதுலேயே ஒப்பிட்டு கொடுப்பாங்க, அதில் இருக்கிற ஒரு செய்தியை புதுசாக கொடுப்பாங்க. இப்படி தானே கொடுக்குறீங்க. எதுக்கு? அதான் கம்பராமாயணம் வந்துருச்சு இல்லை, கதை தான் படித்தாச்சு இல்லை. உங்களுடைய மொழி புலமையா? நீங்கள் பிஹெச்டி படிக்க வரீங்க அப்படின்னாலே உங்களுடைய மொழி புலமை கண்டிப்பாக தெரியும். அப்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பழைய செய்திகள் சுவடியில் இருக்கு பாருங்க, புதுசாக யாருமே அச்சிடாத விஷயத்தை எடுத்து கொடுக்கலாம்ல. இன்றைக்கி நம்ம தமிழ் இலக்கியத்தில் சொல்லுவாங்க, வளையாபதி, குண்டலகேசி, இதெல்லாம் வந்து சிவசிந்தாமணி வந்துருச்சு. ஏன்னா அதில் 8 பொண்டாட்டி கதை, அதனால நம்மால் அது முதல்லையே வச்சுட்டான். வளையாபதி, குண்டலகேசிலாம் கிடைக்கலன்னா என்ன? அதுக்கடுத்து யாருமே அந்த சுவடிகளை ஸ்டெப் எடுத்து ஆராய்ச்சி பண்ணலை. இப்போ அவர் சொன்னதுனால சிவக சிந்தாமணி சொல்கிறேன். அது எப்படி நான் சிவக சிந்தாமணி மட்டும் கரெக்டாக தெரிஞ்சுது? எங்கேயோ படித்த ஞாபகமா? அதிகமாக பேசப்பட்ட ஒரு இலக்கியம். உட்காருங்க ஐயா, நீங்கள் வேற ஏன் நிற்கிறீங்க? சும்மா உதாரணத்துக்கு ஒரு சின்ன தகவல் சொல்லிடுறேன். நம்ம தமிழ் திராவிட பாரம்பரியம் அரசியலுக்கு போல, சரியா? நான் சொல்கிறது 2000 வருஷத்துக்கு முன்னாடி திராவிட பாரம்பரியம் அழுத்தி சொல்லிட்டேன், சரியா? இன்றைக்கி இருக்கிறதோட போட்டு மிங்கிள் பண்ணிக்கூடாது. அப்புறம் எதுக்கு ரோபாஷி மாமா வந்து அரசியல் பேசிட்டு போனாங்கன்னு சொல்கிறதுக்கா? இல்லை. இப்போ இந்த திராவிட பாரம்பரியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளோட இலக்கியங்களில் ரொம்ப என்ன சொல்லுது, தமிழர்களால் இயற்றப்பட்ட இலக்கியங்கள் நிறைய. கம்பர் இங்கே இருந்த சோழ பரம்பரை, சோழனோட அமைச்சராக இருந்தவர், அவர் எழுதுகிறாரு ராமாயண கதையை உங்களுக்கு. அந்த அளவுக்கு யாருமே பேச மாட்டீங்களே கம்பராமாயணத்தை, யாருமே பேசலை. நிறைய தமிழர்கள் இயற்றிய தமிழ் இலக்கியம் பேசப்படவில்லை. சீவக சிந்தாமணி சமணர் இயற்றிய நூல் இங்கே அதிகமாக நம்மளோட மனசில் பதிவான ஒரு விஷயம், மைண்டில். காரணம் என்னன்னா, சமணர்கள் இங்கே ஆட்சி செய்ய வரும் பொழுது மொழியை கற்றுக்கிறாங்க. மொழியை கற்றுக்கிட்டு அதுக்கேற்றார் போல் அவங்க வந்து இலக்கணங்கள்லாம் இயற்றுகிறார்கள். அவங்க முழுக்க என்ன சொல்கிறது, அக இலக்கியம், அதாவது இல்லற வாழ்க்கை தெரியாது. சாமியாராக இருந்தாங்க. என்ன, அதாவது கல்யாணம், குழந்தை, குட்டி, நம்மளோட இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அமைப்பு. ஒரு வீடுன்னா எப்படி இருக்கணும்னாக்கா, தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, அப்புறம் தெரியுமா என்ன, இது ஒரு சிம்பிளான ஒரு இது தானே. தாத்தா பாட்டி, அடுத்த ஜென்ரேஷன் அம்மா அப்பா, அதுக்கு அடுத்தது குழந்தை தானே, புள்ள குட்டி.
புள்ளன்னா ஆண்பாலை சொல்லக்கூடியது, குட்டின்னா பொம்பளை பிள்ளைய சொல்கிறது. குட்டிமான்னு தானே கூப்பிடுவாங்க. புள்ள குட்டி. அதுக்கு அடுத்து அந்த வீட்டில் என்னென்ன இருக்கணுங்கிறத சொல்கிறேன். ஒரு குடும்பம் அழகாக இருக்கணும்னா அதுக்கு இருக்க இது 5 தேவையா? தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, புள்ள குட்டி. அதுக்கடுத்து வாயில்லா பிராணி ஒன்று நிச்சயமாக இருக்கணும். இது நான் காட்டின விஷயம் இல்லை, சித்தர்களே சொன்னது. அதனால்தான் உங்களோட இந்து கடவுளுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, எல்லாத்துக்கும் வாயில்லா ஜீவனை உட்கார வச்சுருக்கீங்க. இந்த சனீஸ்வரனுக்கு காக்கா, அந்த பெரிய பிள்ளையாருக்கு தம்மா துண்டு மூஞ்சூர், பைரவருக்கு நாய் இருக்குல்ல, எல்லாருக்கும். ஒன்றும் இல்லைப்பா, அந்த பிரம்மனுக்கு அன்னப்பறவையை உட்கார வச்சுக்கிறீங்க, அதானே? அப்போது அந்த குடும்பங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே என்ன வரும், கடைசியாக ஒரு வீட்டுக்கு ஒரு விலங்கு நாய். இன்னொன்று சொல்லுவாங்க தெரியுமா, கேட்டது இல்லையா? இப்போ சொன்னம்பா ரைமிங்கா, தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, புள்ள குட்டி, அப்போ நாய் பேய். ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணும். இப்போ நாங்கள் தமிழ் இலக்கியம் படித்தவங்க சித்தர்களை பற்றி தவறு செய்யக்கூடாது அப்படின்னா அவனை நல்வழிப்படுத்துவதற்கு 2 விஷயத்தில் சொன்னாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து அட்வைஸ் பண்ணி சொல்ல முடியாது. சின்ன குழந்தையிலேருந்து இதை செய்யாதரா, இது நல்லதுரா, இது கெட்டதுரான்னு சொல்ல முடியாது. 2 விஷயத்தை வச்சு பயன்படுத்தலாம். ஒன்று சாமி, இன்னொன்று பேய். சத்தியமாக சொல்லுங்கள், இந்த 2 விஷயத்துக்கு தான் நம்மளும் பயப்படுவோம். இருட்டில் நம்ம மூஞ்சி நம்மளால் பார்க்க முடியுதா? யாரோ பின்னாடி நிற்கிற மாதிரியே இல்லை இருக்கும். பயம்தான் மனுஷனுக்கு பெரிய எதிரி. அந்த ஆன்மாங்கிற ஒரு விஷயம் மூதாதையர்கள், வேற ஒன்றும் இல்லை. மாதம் மாதம் என்னத்துக்கு அமாவாசை கும்பிட்ற, அதுவும் ஆடி அமாவாசை இப்போ தான் போச்சு. ஆமாவா இல்லையா? கிறிஸ்தவர்கள்லேயும் உண்டு கல்லறை தினம், முகலாயர்கள்லேயும் உண்டு, எல்லா இனத்துலேயுமே உண்டு. அது கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிருக்கு, அவ்வளோதான். ஆனால் அந்த ஆன்மாவுக்காக ஒரு நாள் கொண்டாடுறீங்கல்ல, அப்போ அது இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? முடியாது, வாய்ப்பே இல்லை. அதாவது இறந்த மனிதன் அந்த ஆன்மாவானது இன்னொரு இடத்திற்கு சென்று அடையும் வரைக்கும் அது இருக்கும். ஏன் மேம், கான்செப்ட் வேறு எங்கேயோ போதே, சும்மா தகவலுக்காக சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ அந்த சிவசிந்தாமணி எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடில் தான் திராவிட பாரம்பரியம் இருக்குது. அதனால் வந்த எத்தனையோ இலக்கியங்கள், குண்டலகேசி ஆகட்டும், மற்ற எல்லா இலக்கியங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பேசப்படலை. ஆனால் சிவசிந்தாமணி அதிகமாக பேசப்பட்டது. காரணம் என்னன்னா, அதை எழுதுனது வந்து தமிழன் கிடையாது, சமணர்கள் இயற்றினார்கள். ஒரு சமணன் வந்து இங்கே ஜெயிச்சானா அப்படின்னாக்கா, அந்த இலக்கியம் தமிழில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லிட்ரேச்சர். அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் அவ்வளோ ஒரு அழகான தமிழுக்கு, தமிழ் படித்தவங்களுக்கு அந்த சிவசிந்தாமணி வந்து பெரிய ஒரு என்ன சொல்கிறது, படிக்கும்பொழுதே ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கதையை சொல்லலை, அதில் இருக்கக்கூடிய வரிகள், வர்ணனைகள், இயற்கை காட்சிகள் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அந்த சிவசிந்தாமணி இங்கே ஜெயிக்கலை. சொன்னார்கிட்ட கேளுங்க அது என்ன விஷயம்னு. உங்களுக்கு எதுக்காக அது பிடிச்சிருந்தது? வாய்ப்பில்லை. ஏன்னா நமக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரணுமா இல்லையா? எனக்கு அந்த கதையில் இப்போ கம்பராமாயணம் பிடிக்குதுன்னு சொன்னாக்கா உங்களுக்கு யாரை பிடிக்குதுன்னு சொல்லுவீங்க? ஏதோ ஒரு கேரக்டர் பேர் சொல்லுவீங்கல்ல, கம்பராமாயணத்தில் சொல்லுவீங்களா? சிவசிந்தாமணியில் சொல்லுங்கள், எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அவ்வளோ பெரிய ஸ்டோரி, எனக்கு இந்த ஸ்டோரி இல்லை, எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முடியாது. கம்பராமாயணத்தில் சொல்லலாம், எனக்கு ராவணனை பிடிக்கும், ராமனை பிடிக்கும், சீதையை பிடிக்கும், வாலியை பிடிக்கும்னு சொல்கிறவங்க கூட இருக்காங்க. ஏன்னா வாலி இருக்கிறதுலே ரொம்ப நல்ல கேரக்டர். அது மாதிரி வாலியை பிடிக்கும்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் சிவசிந்தாமணியில் சொல்ல மாட்டாங்க. காரணம் என்னென்னா, உங்களோட ஜீன் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இங்கே திராவிட பாரம்பரியத்தில் நம்ம வந்து ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற அந்த கான்செப்டில் போயிருப்போம்.
சீவக சிந்தாமணி பழைய இலக்கியம், அந்த ஒரு இலக்கியத்தில் மட்டும்தான் சீவகனுக்கு 8 திருமணம். உங்களை அறியாமலே உங்களுடைய ஜீன் வந்து நம்மளுடைய மரபு நமக்கு தெரியுது இல்லை சார்? ஓகேவா சார்? நன்றி. அதாவது நமக்கு தெரியாமலே நம்ம வாழ்ந்த பாரம்பரியம், நமக்கு அது ஒரு பெரிய கான்செப்ட் கிடையாது. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, ராமருக்கு வேற கோயில் கட்டியிருக்கீங்க. கோயில் கட்டியிருக்கீங்கள இப்போ எந்த இடத்துல? நார்த்து சைடு. ஆக மொத்தம் நார்த் சைடு தானே. இங்கே பெருசாக பேசப்படல. ராமனுக்கு கோயில் வேற கிடையாது இங்கே. காரணம் என்ன? அதே கான்செப்ட் தான், ஒருத்தனுக்கு ஒருத்தி. அந்த ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது கூட எல்லாருக்கும் பெருசாக தோணாது. நீ சீதையை காட்டுக்கு அனுப்புனல்ல, நிறமாச கர்ப்பிணியை காட்டுக்கு அனுப்புனல்ல, உன்னை எப்படி நான் தெய்வமாக கொண்டாடுறது? உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, சீவக சிந்தாமணி சொல்லி கொடுக்கல, கம்பராமாயணத்தை பெருசாக உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கல. ஆனால் அந்த கதை களம், உன்னுடைய பாரம்பரியம், நீ வாழ்ந்த வாழ்க்கை இங்கே தமிழகத்தில், அந்த வாழ்க்கையின் ஓட்டம் தான் உனக்கு அது. அந்த கதை வந்து பிடிமானமாக இல்லையாங்கிறது. இதே மாதிரி தான் நீ அதான் சரி, நீங்கள் என்ன இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கிற இந்த சித்த மருத்துவம், நீங்கள் சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்ட அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ உங்களுக்கு சொன்ன ஒரு சின்ன சின்ன இலைகளின் மகத்துவம் தான் இன்னைக்கு உங்களை இங்கே வந்து உட்கார வச்சிருக்கு. இல்லைன்னா சொல்லவே முடியாது, சான்ஸே கிடையாது. ஒன்றும் இல்லை, கற்பூரவல்லி கொடுத்துருப்பாங்களே, எப்படியும் 2 இலையை தின்னுட்டு போடுவாங்க, உண்டா? அப்போது இந்த இங்கே நீங்கள் வந்து உட்காந்து இங்கே படிக்கிறதுக்கான ஒரு தூண்டுதல், ஒரு மரபு நம்ம ஜீன்லேயே இருக்கணுங்க. ஒரு ஆசை, ஒரு பேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம இங்கே வந்து உட்காந்து படிக்கிறோம். இப்போ இந்த இலைகளையும் தழைகளையும் நீங்கள் படிக்கிறதுல உங்களுக்கு எவ்வளோ அக்யூரேட்டாக அந்த பேர் அதுதான் உங்களுக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, நிலவேம்பு இருக்கா? நிலவேம்பு, இந்த நிலவேம்பு, அது மலைவேம்பு ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. இந்த கஷாயம் குடிப்பீங்கள்ல, அதுதானே கொடுப்பாங்க, நிலவேம்பு தானே கஷாயம் கொடுப்பாங்க. ஜுரத்துக்கோ எதுக்கோ கொடுப்பீங்களே, அது அந்த இலையோட பேர் என்ன? நீங்கள் நிலவேம்புன்னு சொல்கிறீங்க, அந்த நிலவேம்புக்கு சித்தர்கள் கூறிய அந்த பெயர் ஏன்டா? இப்போதான் கொரோனா வேற போச்சு, ஏன் ஞாபகப்படுத்துறீங்கன்றியா? சிறியானங்கை, சிறியானங்கையே தான் பார்த்துருக்கீங்களா? இலை என்னப்பா? எது? சிறியானங்கை இலையும் நிலவேம்பும் அது மரம், இது குச்சிச்செடியாச்சே. ஆமாம் தானே? நீங்கள் சொல்கிற நிலவேம்பு பெருசு மரம், அது சாதாரண வேம்பு போல் ரொம்ப ஸ்டெம் வராது, படர்ந்து வராது, ஒரே நேர்கோடாக போகும். மலையில் இருக்கக்கூடிய அந்த மலையின் சரிவில் இருக்கக்கூடிய எந்த மரங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் பெருசாக படர்ந்து விரியாது, நெடுக்க தான் போகும். சிறியானங்க வெறும் சின்ன புஷ்ஷு, சாதாரண செடி. அதனுடைய சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா சிறியானங்கையில்? நான் யூஎஸ் லைப்ரரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே தேளை விட மோசமாக இருக்கும் எறும்பு. அந்த எறும்பு எனக்கு இந்த இடத்துல கடிச்சிட்டு, நான் எங்கே போனாலும் முதல்ல சொல்லிவிடுவேன், இந்த இடத்துல கடிச்சிருச்சு. அப்படி ஒரு வலின்னா வலி, எச்சில் கூட முழுங்க முடியல. அப்போ அங்கே ஒருத்தர் இருந்தார், பெரிய ஸ்காலர், 10வது தான் படிச்சிருக்காரு. என்ன மேம் 10வது தான் படிச்சிருக்காரு, பெரிய ஸ்காலர்னு. அங்கே இருக்கிற 2160 என்னமோ சுவடி, அத்தனை சுவடிகளுடைய பெயரும் தெரியும், அந்த சுவடியில் என்ன இருக்குன்றது தெரியும். 14,000 புக்கு உவே சாமிநாத ஐயர் சேர்த்து வச்சுட்டு போன புக்கு, அழசு.
அத்தனை புத்தகங்களும் எந்த ரேக்கில் இருக்குது, அந்த புத்தகம் என்ன அட்டை, அது உள்ள என்ன விஷயம் இருக்குங்கிறத கரெக்டாக மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பார். ஸ்காலர் தானே? பட்டம் வாங்கினாதான் ஸ்காலரா? சும்மா தகவலுக்காக. அவர் என்ன பண்ணார், அந்த சிறியானங்க இலை வந்து அங்கே புதர் மாதிரி இருந்தது. அந்த இலையை வெறும்ன கையில், வெறும் இலை எடுத்து ஒரு கசக்கிட்டு எனக்கு இந்த தொண்டையில் இந்த பத்து போடுறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பூசி விட்டார். அவ்வளோதான். அவர் அந்த இலையை கசக்கின இலையை அந்த இடத்துல வச்சு ரப் பண்ணும்போது அந்த இலை கசங்கின இலையோடவே அந்த கொடுக்கு இருந்தது பாருங்க, அது வெளியில் வந்துட்டு. அதுக்கு தான் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே இங்கேன்னு தேடாமல் என்ன பண்ணுவோம், கடிச்சு அந்த கொடுக்கு இருந்ததுன்னா கை வைத்தியம். வாழைப்பழ தோலை வச்சு அப்படி திருப்பி வச்சு ரப் பண்ணிங்கன்னா அந்த கொடுக்கு வெளியில் வந்துடும். கொடுக்கு வெளியில் வந்துட்டாலே பாய்சன், அதான் நான் போயிடுச்சுன்னு தானே அர்த்தம். கை வைத்தியம், சின்ன சின்ன கை வைத்தியத்தை தான் நீங்கள் இன்றைக்கி பெருசாக படிக்கிறீங்க. அப்போ அந்த மாதிரி எனக்கு இது பண்ணும்பொழுது வெளியில் தான் தடவினார். ஆனால் அதனுடைய தாக்கம் என்னென்னா 2 நாளைக்கு என்னால் எச்சில் முழுங்க முடியல. காரணம் அப்படி ஒரு கசப்பு. ஆனால் உடனடி வைத்தியம், சித்த மருத்துவம் வந்து உடனடி வைத்தியம். 2 நாள் அதனோட இது இருக்க தான் செய்யும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதே மாதிரி அந்த இதுவும் கள்ளிப்பால், அந்த இதுவும் அதான் சொல்லுவாங்க களிச்செடி, ஏற்கம்பூ தெரியுமா? எதுக்கு பயன்படுத்துவீங்க இலைய? அடிப்பட்ட இடத்துல பாம்பு கடிச்சாலே அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. தேள் கொட்டினா யூஸ் பண்ணுவாங்க. எருக்கம் பால். ஏதாவது ஐடியா இருக்கா? என்ன ஒரே சலசலப்பு? நான் சொல்கிறத அங்கே டிஸ்கஸ் பண்ணுறீங்களா? பண்ணுங்க. ஏதாவது ஒன்று கிளறி விட்டுட்டு போனால் தானே நல்லாயிருக்கும். சரி, இப்போ அவர் சொன்னதுக்காக அந்த லிட்ரேச்சர் பற்றின ஒரு இது சொன்னால், உங்களுடைய மரபுலேயே என்ன அந்த ஒரு தாக்கம் இருக்கும்பொழுது தான் நாம் அந்த ஒரு விஷயத்தை எடுத்து படிக்கிறோம். சரியா? இப்போ அந்த சுவடி அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னாக்கா, அதை எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணி சுவடி எப்படி கிடைக்குதுன்னு தெரியுமா? ஒரு ஐடியா இருக்கா? சுவடி கிடைக்கிறதுக்கு பனை ஓலையிலேருந்து கிடைக்கிது மேம். பனை ஓலையிலேருந்து தான் கிடைக்கும். பனை ஓலை 2 வகை இருக்குது. ஒன்று தாலிப்பனை, ஒன்று கூந்தல் பனை. இதில் முக்கால்வாசி வந்து தாலிப்பனையை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த தாலிப்பனை தான் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதை ப்ராசஸ் பண்ணுறது பெரிய வேலை. இந்த மண்பாண்டம் செய்கிறாங்கள, களிமண், அந்த ஓலையை வெட்டி எடுக்கிறதுக்கே இந்த உங்கள் அகத்தியர் இதிலெல்லாம் சொல்லுவாங்க ஓரை பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? ஒன்றும் வேண்டாம், உங்களுக்கு நீங்கள் இந்த சித்த மருத்துவத்துக்கு இலை எடுக்கிறீங்கல்ல, அந்த இலை எடுக்கிறதுக்கான நேரம் சொல்லுங்கள் பாப்பா. ஒரு இலை சித்த மருத்துவத்துக்கு நீங்கள் எடுக்கிறீங்க, என்ன காலகட்டத்தில் எடுக்கணும்? காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணிக்குள்ளே தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் எடுக்கக்கூடாது. தெரியுமா? நான் சொல்லலை, அந்த அகத்தியர் ஓலைச்சுவடியில், மருத்துவ சுவடியில் அந்த காலம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எந்த மருத்துவத்துக்கு எந்த இலை எடுக்கணுமோ அந்த இலையை எந்த நேரத்தில் எடுக்கணுங்கிறது குறிப்பிட்டிருக்கு. நீங்கள் மருத்துவம் செஞ்சு மனுஷாளுக்கு கொடுக்கறது அப்புறம், அந்த இலைக்கான மகத்துவம் அதில் இருக்கணும்ல. நீ எதுக்கு அவ்வளோ தூரம் போகிற? பெரிய பெரிய இலைக்கெலாம் போகாத, வாழை இலைக்கு வா. வாழை இலையில் போட்டு சாப்பிட்றீங்கல்ல, ஏன் வேற இலை இல்லை? தேக்க மர இலை அதை விட நல்லா பெருசாக இருக்கும். பூசணி இலை கிராமப்புறத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா பூசணி இலையே பட்டையாக பெருசாக இருக்கும், அழகாக. அது என்ன வாழை இலையில தான் போட்டு சாப்பிடணுமா? ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும் இல்லைப்பா. விட்டமின் டி இருக்குது அதில். ஏன்னா வாழை இலை நாளைக்கு விரியுது அப்படின்னா சுருட்டி இருக்கும் இலை, பார்த்துருக்கீங்கல்ல? அந்த சுருட்டி இருக்கிற இலை
நாளைக்கு காலையில் விரியும். அந்த விரிஞ்ச உடனே நாளைக்கு சாயந்தரம் இல்லை நாளைக்கு மத்தியானமே எடுத்து போட்டு அதில் சாப்பிட்ணும். காரணம் என்ன? அந்த வாழை இலை மட்டும்தான் சூரியனிடம் இருந்து அந்த விட்டமின் டிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நல்லா அப்சர்வ் பண்ணும். அந்த இலையில, அதாவது நான் திரும்பவும் சொல்கிறேன், காலையில் விரிகிற இலையில எடுத்து போட்டு சாப்பிடணும். காலையில் விரிஞ்சுதுன்னா அந்த இலை விட்டமின் டியை அவ்வளோ அப்சர்வ் பண்ணும். அந்த இலையை நீ மத்தியானம் எடுத்து போட்டு சுட சுட சோறு போட்டு சாப்பிட்டீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இலை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌனாக இருக்கும், அந்த சாதம் போட்ட இடம் வரைக்கும். பார்த்துருக்கியா? அப்போ நீ எவ்வளோ பச்சையம் உள்வாங்கிறன்னு தெரியுமா? அந்த விட்டமின் டி சத்து எவ்வளோ உள்வாங்கிறன்னு தெரியுமா? அதுக்காக தான் அன்னைக்கே தமிழன் என்ன பண்ணா, உனக்கு மருத்துவ குணம் உனக்கு தேவை, இந்த உடம்புக்கு விட்டமின் டி தேவைங்கிறதுனால தான் வாழை இலையில் போட்டு சாப்பிட சொன்னது. சும்மா மரம் இருக்குங்கிறதுக்காக போட்டு சாப்பிட சொல்லல உங்களை. அதுலேயும் என்ன அறிவியல் நோக்கு, மருத்துவம். இதில் ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷன் இல்லை மேம்னு சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு கருத்து இல்லை? சொல்ல முடியாது, சாரி. அடுத்த ஒரு மரம் இருக்குது. உங்களுக்கு சித்த மருத்துவங்கிறதுனால இந்த இலை தழையை பற்றியே நம்ம பேசுவோம் கொஞ்ச நேரம். வாழை மரம் அதிகமாக அப்சர்வ் பண்ணோன்னு சொல்லிட்டேன். இந்த வாழை மரத்தை விட அதிகமாக இன்னொரு மரமும் என்ன உள்வாங்கும். என்ன மரம்னு தெரியுமா? வேப்ப மரம் அவ்வளோ வாங்காதுண்ணா, சூடுண்ணா. சாரி, என் சின்ன பையனாக இருந்தால் கூட எங்கள் ஸ்கூலில் நான் அண்ணன்னு கூப்பிட்டு தான் பழக்கம், தப்பாக எடுத்துக்காதீங்க. அத்தி மரம். அத்தி மரமா? ஒரு ஐடியாவே இல்லையே. இருக்கா ஏதாவது ஐடியா? அப்புறம் எதுக்கு அத்திவரதரை போய் பார்த்த? ஊர் முழுக்க போய் பார்த்தீங்கல்ல, அத்திவரதர் பார்த்தீங்கல்ல, ஏன் போய் பார்த்த? பெருமாள் அங்கே தான் போய் பார்க்கணுமா? இங்கே இல்லையா பெருமாள் கோயிலில் பெருமாள்? நியாயமாக சொல்லு, அந்த பெருமாளுக்கு இந்த பெருமாளுக்கு என்ன வித்தியாசம்? அதே அலங்காரம், அதே மூக்கு முழியுமா தானே இருக்காரு. ஏதாவது ஒரு ஐடியா? அத்தி மரம் தான் 40 வருஷத்துக்கு ஒருக்கா ஏன் வரணும்? அந்த மரத்தினுடைய மகத்துவம் என்ன? மரத்துக்கும் இலைக்கும் தழைக்கும் அந்த மகத்துவத்தை தெரிந்து கொண்டால்தான் அதை நம்ம எப்படி இன்னைக்கு நீங்கள் எப்படி அதை என்ன சொல்கிறது மருத்துவமாக மக்களுக்கு கொடுக்கலாங்கிறது தெரியும். அத்தி மரம் ஒன்று தான் என்ன அதிகமான சூரிய கற்றை இழுக்கும். அடுத்த 40 வருஷத்துக்கு அது தண்ணி உள்ள சஸ்டெயின் ஆகிறதுக்கு அதுக்கு தேவை அந்த 48 நாள். ஓகேவா? இந்த பெருமாள் என்ன சும்மா தூக்கி போட்டு விளையாடின்னு இருக்கீங்களா? ஏன் வெளியில் இருக்க மாட்டார் அவரு? தமிழனோட மூளை எவ்வளோ ஒரு பாரம்பரியமான விஷயம். பெருமாளை பார்க்கறதுக்கு அடிச்சு பிடிச்சிக்கிட்டு ஓடுறீங்க. காரணம் என்ன? அந்த மரம் அந்த அளவுக்கு சூரிய ஒளிக்கற்றையை உள்வாங்கும். நம்ம உடம்பும் உள்வாங்கும், நம்ம ஸ்கின் உள்வாங்கும், ஆனால் கொஞ்சமாக தான் வாங்கும். அப்போ அந்த விட்டமின் டிங்கிற ஒரு விஷயம் கண் கூட தெரியுதா? ரைட்டா? மருத்துவம் இருக்கா? ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேருந்து நாம் மருத்துவத்தை எடுத்துக்கலாம். சரியா? சரி, இப்போ வேறு சுவடி பற்றியே வந்துடும். எதுக்கு எனக்கு மருத்துவம்லாம் தெரியாது, எனக்கு நான் எதுக்கு உங்கள் கூட போட்டு போடுவானே, நான் வேலையை பார்க்குறேன், சுவடியை பற்றி சொல்லிட்டு போகிறேன். அப்போ இந்த ஓலை பனை ஓலையிலேருந்து எடுத்து அதை அப்படியே நம்ம பயன்பாட்டுக்கும் கொண்டு வர முடியாது. அப்போ அந்த பயன்பாட்டுக்கு கொண்டு வரும்பொழுது நல்ல களிமண்ணில் அதை ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறமா எடுத்து அதில் எழுத ஆரம்பித்து நிறைய வேலை போகும். அதில் நிறைய அதிகமாக இப்போ எழுத ஆரம்பிக்கிறாங்க. இப்போ லிட்ரேச்சர் எழுதுகிறவங்களுக்கும்
மருத்துவம் எழுதுகிறவங்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கும். சும்மாவே நமக்கு வந்து சுவடியில் எழுதும் பொழுது புள்ளி வச்சு எழுத மாட்டாங்க, புள்ளி இருக்காது. ஏம்மா யூவிஎஸ்க்கு வந்தவங்களே அங்கே சொல்லியிருப்பாங்களே புள்ளி வச்ச எழுத்து கிடையாது. அப்புறம் வேற என்ன சொன்னாங்க? குறில் நெடில் வேறுபாடு கிடையாது, தொணக்கால் மட்டும்தான், ரா ரா வேறுபாடு கிடையாது. எப்படி தான் படிக்கிறது, எப்படி தான் எழுதுறது? இப்போது நான் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன்ப்பா, தமிழ் இலக்கியம் எனக்கு தெரியும். ஸோ தமிழ் இலக்கியம் தெரியறதுனால என்னால் ஓரளவுக்கு அந்த பாடலை நான் எழுதிடுவேன். இப்போ மருத்துவம் தெரிந்த பாடல்கள் நிறைய, மருத்துவம் சார்ந்த பாடல்கள் நிறைய இருக்குது. அதை யாரால் எழுத முடியும்னா உங்களால் மட்டும்தான் எழுத முடியும். ஏன்னா இப்போ என்கிட்டையும் ஒரு மருத்துவ சுவடி வந்திருக்கு, நானும் எழுதுகிறேன், எழுதி முடிச்சிட்டேன் ஆல்மோஸ்ட். ஆனால் அதில் எனக்கு ஒரு சில இலைகளோட பேர்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் எழுதுனீங்கன்னா அந்த இலையோட பேர்லாம் உங்களுக்கு தெரியும்ல. அப்போ அது இன்னும் என்ன சொல்லுது, பயன்பாட்டுக்கு அதிகமாக வரும். இப்போ நாங்கள் லிட்ரேச்சர் எழுதும்பொழுது ஏதாவது ஒரு வார்த்தை தப்பானா கூட பிரச்சனையே கிடையாது. நாங்கள் வந்து இலக்கணத்தில் அதை சரி பண்ணி ஏதோ ஒரு எழுத்தை கூட்டி குறைச்சி மாற்றி போட்டுருவோம். அதுக்கு தான் முதல்லையே சொன்னேன், திருக்குறளில் உரை எழுதுனா நீ ஒரு விதமாக படிக்கலாம், நான் ஒரு விதமாக படிக்கலாம். அதில் ஒன்றும் பெரிய என்ன சொல்கிறது, பெரிய பிளண்டர் மிஸ்டேக்லாம் வரப்போகிறதே கிடையாது. எனக்கு திருக்குறள் இப்படி புரிஞ்சுது, உனக்கு திருக்குறள் அப்படி புரிஞ்சுது, அவ்வளோதான். மருத்துவத்தில் அந்த வேலை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஒரு எழுத்து தவறினால் கூட அங்கே வரக்கூடிய அந்த இலையோ தழையோ இல்லை என்ன விஷயம் வருதோ அந்த மொத்த மருத்துவத்துக்கும் அது வந்து ஏற்புடையதாக இருக்காது. ஒன்றும் இல்லை, இப்போ நான் எழுதுறதுல எனக்கு புதிய செய்தி, உங்களுக்கு மேபி அது பழைய செய்தியாக இருக்கலாம். என்னென்னா வெரைட்டி வந்து வைக்கிறதுக்கு சொல்கிறாங்க. அந்த வெரைட்டி கூட 2 தான் வைக்கணும், 3 தான் வைக்கணுன்றாங்க. அந்த நெருப்பினுடைய அளவு மட்டும்தான் வரணும். அதுவும் எப்படி? பசுமாட்டினுடைய சாணியினால் எடுக்கப்பட்ட வெரைட்டி. அப்போ ஏதோ ஒரு ரீசன் இருக்கும்ல, அதில் மருத்துவ குணம் இருக்கிறதுனால தானே. இப்போ நம்ம வாழை இலை சாப்பிட்றதுக்கே நம்ம மருத்துவ குணம் சொன்னோம்ல. அப்போ அந்த வெரைட்டிக்கும் ஏதாவது ஒரு இது இருக்கும்ல, கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். அப்போ அந்த விஷயத்தெல்லாம் யார் கொண்டு வர முடியும்னா உங்களை மாதிரி ஆட்கள் தான் கொண்டு வர முடியும். லிட்ரேச்சர் படித்த என்னால் அது வந்து கொடுக்க தான் முடியுமே தவிர, நீங்கள் அதில் ஒரு ஆர்வம் எடுத்துக்கொண்டு புதுசாக சுவடியிலேருந்து வரக்கூடிய ஏதேனும் ஒரு புத்தகத்தை வாங்கி அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் நிறைந்த விஷயங்களை நீங்கள் வெளியில் கொண்டு வரலாம். உங்களால் தான் முடியும். ஏன்னா நீங்கள் அதுக்காகவே படிக்கிறீங்க. இப்போ நான் வந்து ஒரு 20 புத்தகம் வெளியிட்டிருக்கேன்ப்பா, 20 புத்தகமா 25 புத்தகமே வெளியிட்டிருக்கேன். ஆனால் அந்த 25 புத்தகமும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சுவடியிலேருந்து தான் எடுத்திருக்கேன், எல்லாமே சுவடியிலேருந்து எழுதுனது தான். ஆனால் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோயில் சம்பந்தமான விஷயம், கோவில் சம்பந்தமானது, அப்புறம் இலக்கியம் சம்பந்தமானது, இதை மாதிரி தான் எழுதியிருக்கேன். இந்த மருத்துவ சுவடி இப்போ தான் எடுத்திருக்கேன், அவ்வளோ கஷ்டமாக இருந்தது உண்மையாலுமே. ஆனால் என்னன்னா இதை நாங்கள் எடுத்து பயன்படுத்துறதை விட நீங்கள் அதை எடுத்து எழுதுனீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த மருத்துவம் வந்து சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஏதுவாக இருக்கும். உண்மையாலுமே சொல்ல, அதில் இருக்க அந்த இலையோ தழையோ இன்னைக்கு கிடைக்குதா இல்லையான்றதே தெரியல. ஆனால் அது அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பயன்பாட்டுக்கு வரக்கூடியதாக இருக்கும். அதனால தான் சுவடி உங்களுக்கு இது பண்ணுறது. சரி, உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் சுவடி சம்மந்தமாக தேவையா? சுவடி சம்மந்தமாக வேறு ஏதாவது ஒன்றும் கொஷின் இல்லையா?
நீங்கள் தமிழ் லிட்ரேச்சர், நான் உங்ககிட்ட என்ன கேட்குறது? அதானே நானே சொல்லுவேன். நான் வந்து சோடி எழுதுனதுனால உங்கள் சார் வந்து என்னை கூப்பிட்டு பேச சொன்னார். இருந்தாலும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் பயனுள்ள தகவல்கள் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். சரியா? சொல்லுங்கள் சார். அவங்கவுங்க, அதாவது இது ஒரு காலகட்டத்திற்கு உட்பட்டது. இப்போ நமக்கு வந்து முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா மரத்தோட பட்டையில் எழுதியிருக்காங்க, அதுக்கப்புறம் பட்டு துணி, அப்புறம் இலையில கூட எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எழுதும்போது காலத்துக்கு ஏற்றாற் போல் மனிதன் என்ன ஒரு குழுவாக வாழ ஆரம்பிக்கிறான். அந்த குழுவில் அவன் பேச ஆரம்பிக்கிற ஒவ்வொரு வார்த்தை, அது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறைஞ்சது 300 ஆண்டுகளுக்கு இதுலேருந்து 300 ஆண்டுகள் முன்னாடி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் யாருமே உங்களுக்கு பண ஓலையில் எழுதலை. நம்ம தான் பேப்பர் வந்துருச்சு இல்லையா, அதுக்கப்புறம் எழுதுறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. பிற்காலத்தில் ஏற்பட்ட மொழியில் நிச்சயமாக இயற்றப்பட்டு இருக்காது. பத்து வருஷத்துக்குலாம் இருக்காது. ஒரே விஷயந்தான், பண ஓலையில் எழுதும் பொழுது ஹேண்ட் ரிட்டன் இப்படி நம்ம எழுதும்போது நோட்டு வந்து ஸ்டாண்டிங், இந்த கையில் தான் நம்ம வந்து ஏன்னா மூவ் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அந்த காலத்தில் எழுதும்பொழுது இந்த கை தான் மூவ் ஆகும். இந்த கை ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம், ரொம்ப அழுத்தம் கொடுக்குறோம் அந்த ஓலையில். அப்போ அந்த அழுத்தம் கொடுக்கும்பொழுது இதை வந்து நம்ம கையை விட்டு எடுத்து எடுத்து எழுத முடியாது. இது அந்த ஓலையோட அப்படியே ஒரு தொடர்போடையே வரும், இந்த கை தான் மூவிங்லேயே இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் கேட்டதுக்காக ஒரு சின்ன விஷயம். மேம் வேறு இருக்காங்க. மேம் நீங்கள் ஓலைச்சுவடி தானே மேம்? இல்லையா? அப்போ தைரியமாக சொல்லலாம். எதுக்கு? தகவலுக்கு தான், சும்மா தகவலுக்காக. நீங்கள் போடுறீங்க, பிள்ளையார் சுழி போடுறீங்கல்ல, எல்லாருமே போடுவீங்க பிள்ளையார் சுழி. ஏன் போடுறீங்க? பிள்ளையார் சுழி போடுறதுக்கான காரணம் என்ன? முதற் கடவுள், மூத்த கடவுள், இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. யாரை ஏமாத்துறதுக்கு இந்த கதை? அது வேற. போட்டு 2 கோடு வேற எழுப்பேன். உண்டா இல்லையா வழக்கம்? எனக்கு தெரியாது மேடம், ஆரம்பத்துலேருந்து பண்ணிட்டு இருந்தாங்க, நான் அப்படியே பண்ணிட்டு வரேன் மேடம். இதுதான் மரபு, இதுதான் ஜீன். உனக்கே தெரியாமல் ஒரு சில பழைய விஷயங்களை நீ வந்து என்ன ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோன்னு தெரியாமல அதை வந்து பண்ணிட்டு வரேன். புள்ளியாருக்கும் ஊக்கும் ஏதாவது எள்ளளவு கடுகளவு சம்மந்தம் இருக்குதா சொல்லுங்க பாப்போம்? மூக்கு முடி ஒன்றுமே சம்மந்தப்படாதேயா. உகரம் வேற நம்ம வந்து ஒன்று அந்த அளவுக்கு பெருசாக தமிழில் நாங்கள் வந்து பயன்படுத்துறதும் கிடையாது. தமிழுக்கும் ஒத்து போல, பிள்ளையாருக்கும் ஒத்து போல. சரி, சும்மா தகவலுக்காக. பிள்ளையார் உங்களுக்கு எத்தனை இது, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா திராவிடத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் தான் முதல்ல. அந்த ஆளை வேற சாமியாக லிஸ்ட்லேயே நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். முருகனை வந்து சித்தர் லிஸ்ட்டில் தான் வச்சுருக்கோம். தமிழ் இலக்கியம் படித்தவங்க யாரை கேட்டிங்கனாலும் அவங்க சொல்கிறது என்னென்னா, முருகனை கடவுளாக நாங்கள் பாவிப்பது கிடையாது, முருகன் மக்களோடு வாழ்ந்த சித்தராக நாங்கள் வந்து சொல்லுவோம். சரியா? சரி, அதுக்கு ஏன் போவானே. பிள்ளையார் உங்களுக்கு உருவ அமைப்போட இங்கே திராவிட பகுதிக்கு வருவது எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஹிஸ்ட்ரியில் சொல்லுவாங்க தெரியுமா, வாதாபி போர்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கியா? வாதாபி போர் சொல்லுவாங்கல்ல, எப்பயோ எங்கேயோ படித்தது. ஏன் மேம் சும்மா கிளறீங்க? வாதாபி போர் நடந்தது. அப்போ அந்த வாதாபி போரில் ஜெயிச்ச மன்னன் தான் என்ன பண்ணா, அங்கேருந்து அந்த உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா, இப்போ நம்ம கிரிக்கெட் ஆடும்பொழுது ஜெயிச்சுட்டா நம்மால் ஒரு ஸ்டம்பை தூக்கிட்டு வந்துடுவான், பார்த்துருக்கியா? 3த்தையும் பிடிக்கிட்டு வந்துடுவான் ஆளுக்கு ஒன்றா. அதுபோல் அந்த காலத்தில் போர் நிகழ்வுகள் ஏற்படும் பொழுது என்ன பண்ணுவாங்க, எந்த நாட்டுக்கு போய் அவன் ஜெயிக்கிறானோ அந்த ஊர் கோட்டையில் இருக்க பாரம்பரியமான ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. வாதாபி போர், வாதாபி வடக்கு பகுதியில் இருக்குது. வாதாபி போரின் பொழுது அந்த விநாயகர் கதவுல சிலையாக செஞ்சு வச்சுருக்காங்க அந்த ஊரில்.
அப்போ அதை ஒரு அடையாளமாக இங்கே தென்னகத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டான். அதுலேருந்து தான் இங்கே பிள்ளையாருக்கு வழிபாடு. அந்த கதையெல்லாம் எனக்கு வேணாம். உகரம் ஏன் போடுறீங்க அதை மட்டும் சொல்லுங்கள். இந்த உகரம் போடுவது ஓலையில் இருக்கிறவங்க போடுறது, ஓலையில் எழுதுகிறவங்க மட்டும்தான் போடுவாங்க. பிள்ளையாருக்கும் அதுக்கும் சம்மந்தம்லாம் கிடையாது. ஆதி காலத்தில் இங்கே எழுதும் பொழுது இந்த ஓலையில் பார்த்தீங்கன்னாக்கா லேயர் லேயராக இருக்கும். தென்னை ஓலையில் பார்த்துருக்கீங்கல்ல, வரிசையாக வரி வரியாக இருக்கும். ஒரு இடத்துல அப்படி போட்டு சர்ன்னு இழுத்திங்கன்னா ஒரு கோடு விடும். இப்போ எனக்கு தேவை ஓலை எழுத போகிறேன், நான் ஒரு 100 பாட்டு எழுத போகிறேன் அப்படின்னாக்கா நான் அந்த ஓலையை வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுக்குவேன். என் கை பிடிக்கிற அளவுக்கு. என் கைக்கு ரொம்ப நீளமாலாம் நான் எடுக்க முடியாது. ஏன்னா நான் வந்து இந்த இடத்த தான் மூவ் பண்ணிட்டு வருவேன், இந்த இடத்துல எழுதுறோம். ஸோ என் கைக்கு பிடிமானம் இருக்கிற மாதிரி அந்த ஓலையை எடுத்துக்குவேன். இப்போ என் ஓலையை நான் என் நோட்டை என்ன நான் எழுதக்கூடிய பாடல்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குமான்னு செக் பண்ணி பார்க்குறேன். உலகிலேயே பார்த்தீங்கன்னாக்கா 3 மொழி தான் சித்திர வடிவம். அதில் முதல் சித்திர வடிவம் கொண்டது தமிழ். ஒரு அழகாக ஒரு வளைவு, ஒரு நெளிவு, ஒரு கோடு, ஒரு நீட்டல் எல்லாமே இருக்கும். மற்ற மொழிகள்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக கோடு போடுற மாதிரி தானே இருக்கும். சித்திர வடிவில் நம்மளது தான். ஸோ இப்போ இந்த ஓலையில் 5 லேயர் வருது. இந்த 5 லேயர் வரும் பொழுது நான் அதில் வளைக்கணும், நீட்டணும், போடும்போது கீழே இழுத்துட்டு வரணும், எவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ அந்த 5 லேயரில் எங்கேயாவது ஒரு லேயரில் ஓட்டை விழுந்ததுன்னு வச்சுக்க, சர்ன்னு அந்த ஓலை வேஸ்ட் ஆகிடும். வேஸ்ட் ஆகுமா? அப்போ அந்த முதல் ஓலையை நான் பதம் பார்ப்பேன். சொல்லுவேன் தெரியுமா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். அப்போ நான் ஒரு 100 ஓலையை எடுத்து வச்சுருக்கேன் எழுதுறதுக்கு அப்படின்னா முதல்ல ஒரு ஓலையை நான் பதம் பார்ப்பேன். எப்படி பதம் பார்ப்பேன்னா, ஒரு ஓலையில் 5 லேயர் இருக்குன்னா கீழேந்து ஒரு வளைவு கோடு, உகரத்துக்கு போடுவல்ல வளைவு கோடு, அந்த வளைவு கோடு வரும் பொழுது 5 லேயரை தொடும். 5 லேயரை தொடும் பொழுது அது கிழியல அப்படின்னா அந்த ஓலை நல்லா இருக்கு. அப்போ அதுலேருந்து மேலே ஒரு வளைவு, மேலே இருக்கிற 5 லேயரும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு நீட்டு கோடு, நீட்டு கோடு போடும்போது அந்த 5 லேயரில் குறுக்கில் வருது. குறுக்கில் வரும்பொழுது அந்த ஓலை நல்லா இருக்கணும். ஏன்னா நான் எழுத போகிற தமிழ் எழுத்தின் வடிவம் மொத்தமும் எதில் அமைஞ்சிரும்? அந்த உகரத்தில் அமைஞ்சிரும். அந்த உகரத்தில் நீளமாக ஒரு கோடு, அதுக்கப்புறம் கீழே சர்ன்னு 2 கோடு. அப்படி சர்ன்னு இழுக்கும்போது அந்த ஓலை கரெக்டாக இருக்கணும் பதமாக, இல்லைன்னா ஓலை கிழிஞ்சிரும். அப்போ இது யார் போட்டு பழகினது? அந்த காலத்தில் திராவிட பாரம்பரியம் மிக்கவர்கள் தமிழில் ஓலை எழுதும் பொழுது அவங்க அந்த ஓலை சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக முதல்ல அந்த ஓலையை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக உகரம் எழுதுவாங்க. பிள்ளையாருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. வெளியில் சொல்லிட்டாத என்ன திட்டுவாங்க. ஏன்னா எல்லாம் அதாவது ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம் வரும்பொழுது அதை வந்து கொலாப்ஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் நம்ம பசங்க செய்ய மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா, புளிய மரத்துக்கு கீழே படுக்காதம்பாங்க பசங்களை. காரணம் உண்மை அதுதான். புளிய மரம் அதிகமாக கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும், ஆக்சிஜனை கம்மி பண்ணும். அப்போ நமக்கு தேவை ஆக்சிஜன். நீ அங்கே போய் இப்படி மல்லாக்கா படுக்கும்போது நமக்கு இருக்க ஆக்சிஜனை அது உள்வாங்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். அப்போ நீ அந்த கார்பன் டை ஆக்சைடை இது பண்ணும்போது என்னாகும்? யாரோ நம்மளை வந்து அழுத்துற மாதிரி ஒரு உணர்வு. அப்போ என்ன ஆகிடுது? அந்த இடத்துல படுக்கக்கூடாது, இந்த உடலுக்கு அது உபாதை அப்படிங்கிறத சொல்லணும். குழந்தைகிட்ட சொன்னால் அது ஒத்துக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க? புளிய மரத்தில் பேய் இருக்குது, அந்த பக்கம் போகாதன்றாங்க. ஒன்றும் இல்லை, முருங்கை மரம் நம்ம பசங்களை சொல்லி சொல்லி திட்டணும். முருங்கை மரத்தில் ஏறாதரான்னு சொன்னால் கேட்க மாட்டான். அப்போ அதில் என்ன பண்ணுவாங்க? முருங்கை மரத்தில் தான் பேயை ஆணி வச்சு அடிச்சிருக்குதும்பான். கேள்விப்பட்டுக்கிறியா? காரணம் என்ன? முருங்கை மரம் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப லேசானது, சட்டுன்னு மலக்குன்னு உடச்சிக்கும்.
உடையாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது எது? மாதுளையா? ஆலமரமா? ஆலமரத்தில் நம்ம பையன் ஏன் ஏற போகிறான்? ஆலமரத்தில் நம்ம பையன் எதுக்கு ஏற போகிறான்? தேக்குக்கு நம்ம பையன் ஏன் ஏற போகிறான்? ஒரு தேவை இருக்கும்போது தானே நம்ம பையன் ஏறுவான். கொய்யா மரம் ஏன்னா அந்த கொய்யா பெருசாக வளராது, கிளையாக ஓடும். இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங் வந்து கொய்யா தான். ஏன்னா அதில் தேவை இருக்குது. சின்ன பிஞ்சு காயாக இருந்தால் கூட எடுத்து கடிச்சு பார்க்கணுன்னு தோணும். அது அவ்வளோ நல்லது. அந்த துவர்ப்பு உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயம். சுவடியில் எழுதும் பொழுது சுவடியோட, அவர் கேட்டதுனால சொல்லிடுறேன், சுவடியோட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப பாதுகாத்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னாக்கா ஒரு 300 வருஷம். ஓகே, ரொம்ப பாதுகாப்போடு வைக்கணும். இப்போ நான் எழுதி முடிக்கிறேன் ஓலையில், எழுதி முடிக்கும் பொழுது அதில் கருப்பாலாம் வராது, ஓலை ப்ரௌனாக இருக்குது. நான் எழுதும் பொழுது அதில் அச்சு விடுது. அந்த அச்சு வந்து தான் சுவடு. நம்மளோட ஃபுட் பிரிண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, மண்ணில் போகும்பொழுது அந்த மண்ணில் கால் தடம் பதியும் பாருங்கள், பதியும் பொழுது அந்த பிரிண்ட் வருது பார்த்தீங்களா, ஃபுட் பிரிண்ட்டு, அதுதானே சுவடுன்னு சொல்கிறோம். அந்த சுவடு தான் நான் எழுதும் பொழுது அந்த ஓலையில் அந்த சுவடு ஏற்படுகிறது. அந்த சுவடில் நான் என்ன பண்ணுவேன், நல்ல மரம், ஏதோ ஒன்று ஏப்ப சோப்பமாக ஒரு மரத்தெல்லாம் கறிக்கு உபயோகப்படுத்துறது கிடையாது. நல்ல மரத்துண்டுகள் வந்து கருகி எரிந்த பிற்பாடு அந்த கறித்துண்டை எடுத்து நல்லா பவுடராக்கி அதை வந்து மேலே பூசுவோம், ஓலைக்கு மேலே பூசுவோம். அப்போ அந்த ஓலைக்கு மேலே பூசும் பொழுது அந்த கறித்துண்டானது என்ன ஆகும், அந்த சுவடியில் போய் ஒட்டிக்கணும். அப்போ நான் எழுதின அந்த அச்சு பளிச்சுன்னு கருப்பாக நல்லா தெரியும். அதுக்கு மேலே மஞ்சள், பூச்சி அரிக்காமல் இருக்கிறதுக்காக மஞ்சளை வந்து மேலே பூசி வைப்போம். அவ்வளோதான், இதுதான் பண்ணுவோம். இப்படி தான் பண்ணுறது வழக்கம் ஆதி காலத்தில். அதனால தான் அது வந்து 300 வருடங்களுக்கு அப்படியே நல்லாயிருக்கும். இப்போ வந்து இன்னும் என்ன சொல்கிறது, நல்லா டெவலப் ஆனதுனால லெமன் கிராஸ் ஆயில் அப்படிங்கிற ஒரு ஆயில் வந்து யூஸ் பண்ணுறோம். லெமன் கிராஸ் ஆயில் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து நாங்கள் வந்து இந்த லெமன் கிராஸ் ஆயில் வந்து, அதாவது புல்லினுடைய இன்னொரு வகை, அவ்வளோதான். புல் மாதிரியே தான் இருக்கும், பெருசாக ஒன்றும் இது கிடையாது. அது காய வைக்கிறதுக்கே 1 மாதம் ஆகும். அதுதான் சொன்னேன், பனை ஓலையில் மரத்தில் ஏறி எடுக்கிறவங்க ஒரு யாரோ ஒருத்தர், அவங்க அந்த ஓரைன்னு சொல்லுவாங்க. இந்த என்ன சொல்கிறது, ஒரு நாளைக்கு அந்த 2 நாள் ஒரு 2 நேரம் வருமே, ஏமா வேண்டாம் ராவு காலம் இதெல்லாம் பார்ப்பாங்க. அந்த நேரம்லாம் தவிர்த்து அந்த நல்ல ஓரைன்னு சொல்லுவாங்க, அதில் ஏறி தான் பனை ஓலையை வெட்டி போடுவாங்க. அவங்க வெட்டி போட்டதுக்கப்புறம் அந்த தலை விரிச்சா மாதிரி இருக்கு பாருங்கள் ஓலை, அந்த ஓலையை எடுத்துகிட்டு வந்து அப்படியே வெயிலில் காய வைக்க மாட்டோம். காய வச்சா அதில் இருக்கிற ஈரப்பதம் போயிடும். ஈரப்பதம் போயிடுச்சுன்னா அதில் எழுத முடியாது, உடையும். ஸோ அதனால் அதை என்ன பண்ணுவோம், குடிசை வீடு, கூரை வீடுன்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த கூரை வீட்டோட நிழலில் வச்சு காய வைப்போம். அப்போ அந்த ஈரப்பதம் அதில் அப்படியே இருக்கும். அதன் பிற்பாடு அதை எடுத்து அதுக்கப்புறமா தான் ப்ராசஸ் பண்ணி எழுதுறது. குறைஞ்சது 1 வாரம் ஆகும், அவ்வளோ சீக்கிரம்லாம் எடுத்து எழுத முடியும். வேறு ஏதாவது சுவடி பற்றி எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு தான் உங்ககிட்ட, நீங்கள் மருத்துவம் சார்ந்து படிக்கிறதுனால தயவு செஞ்சு மருத்துவ சுவடிகள், அதாவது அகத்தியர் எழுதிய சுவடிகளே நிறைய இருக்குது, யாருமே எடுக்கலை. தமிழ் லிட்ரேச்சரையே யாரும் எடுக்க மாட்டாங்க. அதான் நான் தான் சொல்கிறேனே, அச்சடித்த காகிதம் பிரிண்டட் புக்கு 2 புக்கு எடுத்து வச்சு அதில் என்ன வேரியேஷன்ட்டு பார்த்து அதை எடுத்து கொடுக்குறாங்களே தவிர, அதில் புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறாங்களே தவிர மற்றபடி ஒன்றும் புதுசாக பண்ண மாட்டாங்க. நீங்கள் பண்ணுறதா இருந்தாக்கா பிஹெச்டிலேயோ இல்லை எம்ஃபில்லையோ பண்ணுறதா இருந்தால் தயவு செஞ்சு சுவடியிலேருந்து எடுத்த ஒரு நூலை எடுத்து நீங்கள் அதுக்கு ஒரு முழு வடிவம் கொடுக்கணும். அதுக்கு ஒரு முழு வடிவம் கொடுத்து அதில் இருக்கக்கூடிய மருத்துவத்தை வந்து நீங்கள் கொண்டு வரலாம். இப்போ நான் எடுத்த சுவடியில் 380 பக்கங்கள் இருக்குது. அந்த 380 பக்கத்தில் ஒவ்வொரு நோய்க்கு, நாய்க்கடிக்கு கூட கொடுத்துருக்காங்க, ரேபிஸ்க்கு கூட அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. படிக்கும்போது தான் ஆச்சரியமாக இருக்கேன். ஆனால் என்னென்னா இப்போ நான் அதை படித்து எழுதும்பொழுது எனக்கு அளவு தெரியாது.
கால் பாகன்றாங்க, முக்கால் பாகன்றாங்க. இது அது எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அவன் அதில் அழகாக சொல்லுவான், ஆவின் பால் கொண்டு செய்யவும். இன்றைக்கி நம்ம பசங்க அதை படித்தா எப்படி எடுத்துக்குவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவன் அதில் அதான் எழுதியிருப்பான், ஆவின் பால் கொண்டு கலக்கவும் போட்டிருப்பான். அப்போ இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் படித்தா என்ன எடுப்பான், அதை என்ன யோசிப்பான். நான் காலேஜுக்கு மறுநாள் போய் கேட்டேன், டே இந்த மாதிரி இருந்ததுடா அப்படின்னா, அப்போ ஆரோக்கியா கூடாதாங்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சது அதுதான். அவனை தப்பு சொல்லி பிரச்சனையே கிடையாது. என் தமிழ் லிட்ரேச்சர் என் கூட படித்தவங்களையே நான் கேட்குறேன், இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னா, யோ ஆனா பசியா, அன்னைக்கு அவங்க அதான பயன்படுத்தினாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான், பசுவின் பால் கொண்டு தான் செய்யணுங்கிறான். அப்போ இன்னைக்கு படிக்கிறேன்னா ஒருவேளை எனக்கு தெரியாமல் இருந்தால் அப்போ அந்த பாடல் பிழையாக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லை. ஏன்னா ஒரு சில விஷயம் வந்து பசும்பாலில் தான் கலக்கணும், வேறு பாலில் கலந்தால் அதில் அந்த மருத்துவம் சரி வராது. அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது சின்ன உதாரணம் நான் சொல்கிறது, அதாவது கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ அதை மாதிரி இருக்கக்கூடியது தவறாக பயன்படுத்தி அதை ஒரு மருத்துவமாக செய்ய தெரியாதவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னாக்கா அது தவறாக போயிடும். அதே மருத்துவம் படிக்கிற நீங்கள் அதை எடுத்து படிச்சிங்கன்னா ஒரு நல்ல மருத்துவ நூல் இந்த உலகத்துக்கு வரும். அழிஞ்சு போன நம்மளோட அதாவது அழிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாது, மறைக்கப்பட்ட. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் அதை எடுத்து படிக்காத என்னையே திட்டுவாங்க, இப்போ நீ தமிழ் படித்து இன்னும் குப்பை கொட்ட போகிறேன்னுவாங்க. நல்ல கேள்வி தான். ஏன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்டை விட இது ஹோப் கம்மி தான்வாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய நிறுவனங்களில் வேலை செஞ்சுருக்கேன். தமிழ் படித்து சும்மா இருந்ததெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சொல்லும்போது சொல்லுவாங்க, எந்த படிப்பு படித்தாலும் நாம் எப்படி அதை பயன்படுத்துகிறோமோ அதில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரே ரிக்வெஸ்ட்டு தான், எடுத்து நீங்கள் படிக்கும்பொழுது, அதாவது ரிசர்ச்சுன்னு வரும்பொழுது ஒரு சுவடியில் இருக்கக்கூடிய மருத்துவ சுவடியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து ரிசர்ச் பண்ணிங்கனாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.